ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாரதா வீட்டில் வேலை பார்க்குற ரத்னா எப்படியோ சாரதா கையில் அந்த கேமரா இருக்கிறது தெரிஞ்சு சாரதா கையில் கேமரா வாங்க பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சாரதா எப்படியோ அந்த ரத்னா கிட்ட சண்டை போட்டு மிளகாத்தூளெல்லாம் அவள் கண்ணில் தூக்கி போட்டுட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. சோஃபாவுக்கு பக்கத்தில் ஒழிஞ்சிட்டு இருந்த சாரதா பூமிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பூமி அங்கே டான்ஸ் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கனால கால் எடுக்க மாட்டாங்க. அப்புறமேட்டுக்கா நம்ம பூமி அந்த காலை பார்த்துட்டு சாரதா கிட்ட பேசுவாங்க. என்ன அத்தை ரொம்ப கால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே சாரதா சொல்லுவாங்க, பூமி உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும்னு வீட்டுக்கு சீக்கிரவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பூமியும் வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. வீட்டில் பொருளெல்லாம் கலைஞ்சு கிடக்கும். இதை பார்த்ததுமே பூமி ரொம்ப பயந்துருவாங்க. அத்தை அத்தை சொல்லிட்டு சாரதாவை தேடி எங்கெங்கேயோ போவாங்க. ஆனால் சாரதா எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அந்த கேமராவை எடுத்துட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வீட்டுக்கு வெளியில் போகும்போது அபூர்வா அனுப்புன கூலிப்படை வந்து நம்ம சாரதாவை ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ண சவுண்டு கேட்டுட்டு நம்ம பூமி மாடியிலேருந்து இறங்கி ஓடி வருவாங்க. அங்கே பார்த்தா நம்ம சாரதா கீழே விழுந்து கிடப்பாங்க. அந்த கேமரா சோஃபா கீழே போயிடும். அதனால அந்த அபூர்வாவோட ஆள் வந்து அந்த கேமராவை தேடி தேடி பார்ப்பான். அந்த கேமரா எங்கேயுமே இல்லைன்னா ஓடி போயிடுவான். பூமி அவன் கூட சண்டை போட்டு எப்படியோ அவனை பிடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் கடைசியாக அவன் எப்படியோ தப்பிச்சு போயிடுவான். நம்ம பூமியும் ககனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பூமியோட காலை வந்து ககன் அட்டன் பண்ணவே மாட்டாங்க. சாரதா ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கிறனால நம்ம பூமி சாரதாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்புறமேட்டு தான் நம்ம ககனுக்கு சாரதாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் தெரிய வரும். நம்ம ககனும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து பார்ப்பாங்க. அப்போ அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட கேட்பாங்க. பூமி சொல்லுவாங்க, இது மாதிரி அத்தை எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்காக தான் நான் வீட்டுக்கு போனேன். வீட்டில் போய் பார்த்தா இந்த மாதிரிலாம் நடந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே ககன் பயங்கரமாக அழுக ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சாரதாவை செக் பண்ண டாக்டர்ஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிளட் ரொம்பவே லாஸ் ஆயிருக்கு, அதனால அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, அவங்களுக்கு பிளட் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக அப்படியே சாரதாக்கு பிளட்டெல்லாம் கிடச்சி அவங்களுக்கு ஆப்ரேஷனில் நல்லபடியாக முடிஞ்சிடும். நம்ம ககன் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட கேட்க நம்ம பூமி சொல்லுவாங்க, எனக்கு தெரியல மாமா, நானும் அந்த கொலைகார மூஞ்ச எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தா ஆனால் அவன் அதுக்குள்ளே தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ககனுக்கு சந்திரா மேலே தான் டவுட் வருது. ஒருவேளை சந்திரா தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி ககன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அப்போ பூமி கிட்ட தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. எப்படிமா இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பூமி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போது ககன் வந்து அந்த அதிகாரி கிட்ட சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சந்திரா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே பூமி நம்ம ககன் கிட்ட சொல்கிறாங்க, இல்லை பாவா அப்படியெல்லாம் இருக்காது, எங்கள் அப்பா அந்த மாதிரிலாம் பண்ணுறவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ககன் சொல்கிறாங்க, யாருக்கு தெரியும், நீ உங்கள் அப்பான்றனால உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற, கண்டிப்பாக எங்கள் அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது வேற யாரும் இல்லை, உன் அப்பா சந்திரா தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் சொல்ல அந்த இடத்துல பூமினால எதுவுமே பேச முடியல. அப்போது கம்ப்ளைண்ட்டே எடுத்துகிட்டு அந்த அதிகாரிகளும் போயிடுறாங்க. நம்ம சந்திராவை இன்வெஸ்டிகேஷனுக்காக கூப்பிடுறாங்க. சந்திராவும் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே சந்திரா கிட்ட எல்லா விஷயத்தையுமே கேட்குறாங்க. சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் வந்து சாரதாவோட புருஷனை என் தங்கச்சிக்கு கட்டி வச்சேன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக கொல்ற அளவுக்குலாம் நான் போகல அப்படிங்கிற மாதிரி சந்திரா அந்த அதிகாரிங்க கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாரதா வந்து கண் முழிக்கிறாங்க. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க, அவங்க கண் முழிக்கிறாங்க, நீங்கள் போயிட்டு அவங்கள டென்ஷன் படுத்தாமல் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நம்ம பூமி ககன் எல்லாருமே போயிட்டு சாரதாவை போய் பார்க்க போகிறாங்க. நம்ம ககன் சாரதா இருக்கிற நிலைமையை பார்த்து ரொம்பவே பரிதாபப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு போயாமா இந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ககன் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த சைடு நம்ம அபூர்வா வந்து ஒரு பக்கம் சாரதா சாக கிடக்கிறாளேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அந்த கேமரா யார் கையிலையாவது மாட்டுச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் சொல்லிட்டு ரத்னா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன ரத்னா, உனக்கு லட்சக்கணக்கில் பணம் தரேன்னு சொல்லியிருந்தேன், நீ எதுக்காக அந்த கேமராவை தவறு விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அபூர்வா கிட்ட ரத்னா சொல்லுவாங்க, அந்த சாரதா என் கண்ணில் மிளகா பொடியை தூவிட்டு அங்கேருந்து தப்பிச்சுட்டா, அப்படி இல்லைனா அவகிட்ட இருந்து நான் கேமராவை வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அபூர்வா ரத்னாவை பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. அபூர்வா சொல்கிறாங்க, அந்த கேமரா மட்டும் யார் கையிலையாவது மாட்டுச்சுன்னா அவ்வளவு தான், என் கதையே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ரத்னா சொல்கிறாங்க, அந்த கேமராவில் இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே சாரதா பார்த்துட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் பூமி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அபூர்வா வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு மேலே அந்த சாரதாவை நம்ம விட்டு வச்சா வேலைக்காகாது, ஹாஸ்பிட்டலில் எப்படியோ அவள் உயிருக்கு போராடிட்டு இருக்கா, அவளோட மூச்சை ஒரடியாக நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு சாரதா முழிச்சதுமே நம்ம ககன் பூமி எல்லாருமே பார்க்க போயிருப்பாங்க இல்லையா,
அங்கே போயிட்டு நம்ம ககன் வந்து சாரதா கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அப்போது சாரதா சொல்கிறாங்க, பூமி அந்த கேமராவில் என்ன விஷயம் இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா சொல்ல வராங்க. அப்போ தான் பூமிக்கு எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. அப்போது இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அபூர்வா தானா அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்ல, இதை கேட்டதுமே ககனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. ககன் பூமி கிட்ட கேட்குறாங்க, பூமி சொல்லு, இதுக்கு பின்னாடி அபூர்வா தான் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி ககன் கேட்க, இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, இல்லை பாவா, நான் வந்து ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன், ஆவேசப்படாதீங்க, ஆனால் அபூர்வா தான் இதுக்கு பின்னாடி இருப்பாளோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி சொல்ல, இதை கேட்ட ககனுக்கு செம்மக்கமும் வருது. அது மட்டும் இல்லாமல் சாரதா சொல்கிறாங்க, அந்த ரத்னாக்கும் அபூர்வாக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்க போல. ரத்னா என் கையில் கேமராவை பார்த்துட்டு அதை எடுக்கிறதுக்காக வந்தா, ஆனால் நான் தான் அவள் கண்ணில் மிளகா பொடியை தூவிட்டு அங்கேருந்து சோஃபாக்கு பக்கத்தில் உட்காந்துட்டேன். நான் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போக பார்த்தா அங்கே ஒருத்தன் மாஸ்க் போட்டு வந்து என் கேமராவை கூடன்னு கேட்டுட்டு இருந்தா, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே நீ ஷூட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சாரதா எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பூமி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி அபூர்வா தான் இருக்கா. அபூர்வாவுக்கும் அந்த கேமராவுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. அதனால தான் அந்த ரத்னாவை எப்படியோ உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்பி அந்த கேமராவை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கா. அந்த கேமராவை கண்டுபிடிச்சது தான் ரத்னா உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பூமி சாரதா கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ககனுக்கு செம்ம கோவம் வருது. இதுக்கப்புறம் நான் அபூர்வாவை சும்மா விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து சந்திரா வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சைடு நம்ம செரி வந்து ரத்னா படப்படன்னு அபூர்வா கிட்ட பேசிட்டு கீழே இறங்குறத பார்த்து சந்தேகப்படுறாங்க. எனக்கு என்னமோ இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, இவ எதுக்காக அபூர்வா வந்து பார்த்துட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி செரி ஒரு பக்கம் யோசிக்க, இந்த சைடு நம்ம ககன் ஆவேசத்தோட சந்திராவோட வீட்டுக்கு வராங்க. அபூர்வா கதை முடிஞ்சது போல் அந்த அளவுக்கு கோவத்தில் வராங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து சந்திரா கிட்ட கேட்குறாங்க, எங்கே அபூர்வா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அபூர்வா ரொம்ப பயத்தோடு வந்து நிற்கிறாங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து கையில் கன் எடுத்து அபூர்வாவை ஷூட் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. அப்போது கேபி வந்து ககனை தடுக்கிறாங்க. வேணா ககன், நீ அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ககன் சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவை ஆள் வச்சு கொலை பண்ணது வேறு யாரும் இல்லை, இந்த அபூர்வா தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் சொல்ல, இதை கேட்ட கேபிக்கு பயங்கரமாக கோபம் வருது. அபூர்வா, உனக்கு சாரதா மேலே இருக்கிற கோபத்தில் நீ இப்படியெல்லாம் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ககன் சொல்கிறாங்க, அபூர்வாவோட ஏதோ ஒரு விஷயம் எங்கள் அம்மா கிட்ட ஆதாரமாக இருக்குது, அந்த ஆதாரம் எங்கள் அம்மா கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சதும் தான் ரத்னாவை எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு அமுச்சு விட்டுருக்கா இந்த அபூர்வா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா கேபி எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் ககன் சொல்கிறாங்க, இந்த அபூர்வா மோசமான விஷப்பாம்பு, எங்கள் அம்மா கிட்ட இருக்கிற ஆதாரத்தை எடுக்கிறதுக்காக எங்கள் அம்மாவே கொலை பண்ண பார்த்துருக்கா, இவளை நான் சும்மா விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வச்சுட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கேபி சொல்கிறாங்க, இங்கே பாரு ககன், நீ அவசரப்பட்டு ஏதாவது பண்ணனா இவளுக்கு தண்டனை கிடைக்காமலே போயிடும். அம்மாவோட நிலைமை இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது, நீ பக்கத்தில் இருந்து உங்கள் அம்மாவை பார்த்துக்கணும். இந்த நேரம் போயிட்டு நீ அபூர்வாவை ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் நீ போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்தானா உங்கள் அம்மாவை யார் பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி கேபி சொல்ல, இதை கேட்டதுமே ககன் வந்து அமைதியாகிடுறாங்க. அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு உங்கள் குடும்பத்தையே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம சந்திராவுக்கு ஒன்றுமே புரியல, அபூர்வா எதுக்காக சாரதாவை கொலை பண்ணுற அளவுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் அபூர்வா கிட்ட கேட்குறாங்க, என்ன அபூர்வா, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, எனக்கு உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி அபூர்வா கிட்ட கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, இல்லை பாவா, என் மேலே இருக்கிற கோவத்தில் ககன் வீண் பழி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து பேச்சை மாற்றி பேசுகிறாங்க. இதுக்கு மேலே அபூர்வாவால் தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பாக சந்திராக்கு அந்த வீடியோவில் இருக்கிற ஆதாரம் எல்லாமே தெரிய வந்துச்சுன்னா அபூர்வாவோட கதை முடிஞ்சது. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.